அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 248வது நாள். இன்று நாம் சீராக் அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். சீராக் அதிகாரம் 9. பெண்கள், உன் காதல் மனையாளை பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கே தீங்கு விளைவிக்கும் தீய பழக்கங்களை அவளுக்கு சொல்லிக் கொடாதே. ஒரு பெண்ணுக்கு நீ அடிமையாகாதே, இல்லையேல் அவள் உன்னையே அடக்கியாள நேரிடும். நெறிகெட்டவளை அணுகி செல்லாதே, அவளது வலைக்குள் வீழ்த்திடுவாய். பாடகியுடன் உனக்கு தொடர்பு வேண்டாம், அவளது மயக்கும் வலையில் சிக்கிக்கொள்வாய். கன்னிப்பெண்ணை உற்று நோக்காதே, நீ தடுமாறி அவளால் தண்டனைக்கு ஆளாவாய். விலை மாதரிடம் உன் உள்ளத்தை பறிகொடாதே, உன் உரிமை சொத்தை நீ இழக்க நேரிடும். நகரின் தெருக்களில் அங்குமிங்கும் பாராக்கு பார்க்காதே, ஆள் நடமாட்டமற்ற இடங்களில் சுற்றி திரியாதே. அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள். பிறன் மனைவியின் அழகை உற்று நோக்காதே. பெண்களின் அழகால் பலர் நெறி பிறழ்ந்துள்ளனர், இதனால் காமம் தீயென பற்றி எரியும். அடுத்தவருடைய மனைவியுடன் அமர்ந்து விருந்துண்ணாதே, அவளுடன் மது அருந்தி கழிக்காதே. உன் மனம் அவளிடம் மயங்கிவிடும், முடிவில் உன் வாழ்வே வீழ்ச்சியுறும். மற்றவர்களுடன் உறவு, உன் பழைய நண்பர்களை கைவிடாதே. புதிய நண்பர்கள் அவர்களுக்கு இணையாக மாட்டார்கள். புதிய நண்பர்கள் புதிய மதுவை போன்றவர்கள், நாளாக ஆகத்தான் அதை நீ சுவைத்து கழிப்பாய். பாவிகளின் பெருமை கண்டு பொறாமை கொள்ளாதே, அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது. இறைப்பற்றில்லாதவர்களுக்கு பிடித்தமானவற்றில் இன்பம் கொள்ளாதே, அவர்கள் தங்கள் வாழ்நாள்களிலேயே தண்டனையை பெறுவார்கள் என்பதை நினைவில் இருத்து. கொலை செய்ய அதிகாரம் கொண்டவர்களை விட்டு தொலைவில் இரு, அப்பொழுது சாவு பற்றிய அச்சத்தால் நீ அலைக்கழிக்கப்பட மாட்டாய். அவர்களிடம் நீ சென்றால் தவறு ஏதும் செய்யாதே, செய்தால் உன் உயிரை அவர்கள் வாங்கி விடுவார்கள். கன்னிகள் நடுவே நீ நடக்கிறாய் என்றும் நகரின் கோட்டை கொத்தளங்களோடே செல்கிறாய் என்றும் அறிந்து கொள். அடுத்திருப்பவரை அறிய முடிந்தவரை முயற்சி செய். ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். அறிவு கூர்மை படைத்தவர்களோடு உரையாடு. உன் பேச்செல்லாம் உன்னத இறைவனின் திருச்சட்டம் பற்றி அமையட்டும். நீதிமான்கள் உன்னுடன் விருந்தாடட்டும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உனது பெருமையாக இருக்கட்டும். கைவினைஞரின் திறமையை கொண்டே பொருள்கள் மதிப்பு பெறுகின்றன. மக்கள் தலைவர் தம் பேச்சை கொண்டே ஞானியாய் மதிக்கப்படுகிறார். வாயாடியை கண்டு அவர்களின் நகரத்தார் அஞ்சுவர், உளறுவாயரை ஊரார் வெறுப்பர். சீராக் அதிகாரம் 10. ஆட்சியாளர், அறிவுடைய நடுவர் தம் மக்களுக்கு நற்பயிற்சி அளிப்பார். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும். மக்களின் நடுவர் எவ்வாறோ அவருடைய பணியாளர்கள் அவ்வாறே. நகரத் தலைவர் எவ்வழியோ அவ்வழி நகர மக்கள். நற்பயிற்சி பெறாத மன்னர் தம் மக்களை அழிப்பார். ஆட்சியாளர்களின் அறிவு கூர்மையால் நகர் கட்டி எழுப்பப்படும். மண்ணுலகில் அதிகாரம் ஆண்டவரின் கையில் உள்ளது. ஏற்ற தலைவரை தக்க நேரத்தில் அவரே எழுப்புகிறார். மனிதரின் மேம்பாடு ஆண்டவரின் கையில் உள்ளது. மறைநூல் அறிஞர்களை அவர் பெருமைப்படுத்துவார். இருமாப்பு, அநீதி ஒவ்வொன்றுக்காகவும் அடுத்திருப்பவர் மீது சினம் கொள்ளாதே. இருமாப்புள்ள செயல்கள் எதையும் செய்யாதே. இருமாப்பை ஆண்டவரும் மனிதரும் வெறுப்பர், அநீதியை இருவரும் பழிப்பர். அநீதி, இருமாப்பு, செல்வம் ஆகியவற்றால் ஆட்சி கைமாறும். புழுதியும் சாம்பலுமாக மனிதர் எவ்வாறு செருக்குற முடியும்? உயிரோடு இருக்கும்போதே அவர்களது உடல் அழியத் தொடங்கும். நாள்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது. இன்று மன்னர், நாளையோ பிணம். மனிதர் இறந்த பின் பூச்சிகள், காட்டு விலங்குகள், புழுக்களே அவர்களது உரிமை சொத்து ஆகின்றன. ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்களின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகின்றது. பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகின்றனர். இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கேட்டறியா பேரிடர்களை வருவிப்பார். அவர்களை முழுதும் அழித்தொழிப்பார். ஆளுநர்களின் அரியணையினின்று ஆண்டவர் அவர்களை வீழ்த்துகிறார். அவர்களுக்கு பதிலாக பணி உள்ளோரை அமர்த்துகிறார். நாடுகளின் ஆணிவேரை ஆண்டவர் அகழ்ந்தெறுகிறார். அவர்களுக்கு பதிலாக தாழ்ந்தோரை நட்டு வைக்கிறார். ஆண்டவர் பிற இனத்தாரை பாழாக்குகிறார். அவர்களை அடியோடு அழிக்கிறார். அவர்களுள் சிலரை அகற்றி அழித்தொழிக்கிறார். அவர்களின் நினைவை உலகினின்று துடைத்தழிக்கிறார். செருக்கு மனிதருக்கென்று படைக்கப்படவில்லை. கடும் சீற்றமும் மானிட பிறவிக்கு உரியதல்ல. மாண்புக்குரிய மனிதர், மதிப்பிற்குரிய இனம் எது? மனித இனம். மதிப்பிற்குரிய இனம் எது? ஆண்டவருக்கு அஞ்சும் இனம். மதிக்கத்தகாத இனம் எது? அதே மனித இனம். மதிக்கத்தகாத இனம் எது? கட்டளைகளை மீறும் இனம். உடன் பிறந்தாருள் மூத்தவர் மதிப்பிற்குரியவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர் முன்னிலையில் மதிப்பு பெறுவர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஏற்பின் தொடக்கம். பிடிவாதமும் ஆணவமும் புறக்கணிப்பின் தொடக்கம்.
செல்வர், மாண்புமிக்கோர், வறியவர் ஆகிய எல்லோருக்கும் உண்மையான பெருமை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே. அறிவு கூர்மை படைத்த ஏழைகளை இழிவுபடுத்தல் முறையன்று. பாவிகளை பெருமைப்படுத்துவதும் சரியன்று. பெரியார்கள், நடுவர்கள், ஆட்சியாளர்கள் ஆகியோர் பெருமை பெறுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை விட இவர்களுள் யாருமே பெரியவர் அல்லர். ஞானமுள்ள அடிமைக்கு உரிமை குடிமக்கள் பணிபுரிவார்கள். இது கண்டு அறிவாற்றல் நிறைந்தவர்கள் முறையிட மாட்டார்கள். பணிவு. நீ உன் வேலையை செய்யும்போது உன் ஞானத்தை காட்டிக்கொள்ளாதே. வறுமையில் வாடும்போது உன்னையே பெருமைப்படுத்தி கொள்ளாதே. தற்பெருமை பாராட்டி உணவுக்கு வழி இல்லாதோரை விட உழைத்து வளமையுடன் வாழ்வோர் சிறந்தோர். குழந்தாய், பணிவிலே நீ பெருமை கொள். உன் தகுதிக்கு ஏற்ப உன்னையே நீ மதி. தங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நீதிமான்கள் என யாரே கணிப்பர்? தங்கள் வாழ்வையே மதிக்க தெரியாதவர்களை யாரே பெருமைப்படுத்துவர்? ஏழையருக்கு தங்கள் அறிவாற்றலால் சிறப்பு, செல்வருக்கு தங்கள் செல்வத்தால் சிறப்பு. வறுமையிலேயே பெருமை பெறுவோர் செல்வ செழிப்பில் எத்தனை பெருமை அடைவர்? செல்வ செழிப்பிலேயே சிறுமையுறுவோர் வறுமையில் எத்தனை சிறுமையுறுவர்? சீராக் அதிகாரம் 11. ஏமாற்றும் தோற்றங்கள். நலிவுற்றோரின் ஞானம் அவர்களை தலைநிமிர செய்யும். பெரியார்கள் நடுவில் அவர்களை அமர செய்யும். உடல் அழகுக்காக ஒருவரை புகழ வேண்டாம், தோற்றத்துக்காக ஒருவரை இகழவும் வேண்டாம். பரப்பனவற்றுள் சிறியது தேனீ, எனினும் அது கொடுக்கும். தேனி இனியவற்றுள் சிறந்தது. நீ அணிந்திருக்கும் ஆடை குறித்து பெருமை பாராட்டாதே. நீ புகழ் பெறும் நாளில் உன்னையே உயர்த்தி கொள்ளாதே. ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை. அவை மனிதரின் கண்ணுக்கு மறைவாய் உள்ளன. மாமன்னர் பலர் மண்ணை கவ்வினர். எதிர்பாராதோர் பொன்முடி புனைந்தனர். ஆட்சியாளர் பலர் சிறுமையுற்றனர். மாட்சியுற்றோர் மற்றவரிடம் ஒப்புவிக்க பெற்றனர். எண்ணி துணிக. தீர ஆராயாமல் குற்றம் சுமத்தாதே. முதலில் சோதித்தறி, பின்னர் இடித்துரை. மற்றவருக்கு செவிசாய்க்கும் முன்பே மறுமொழி சொல்லாதே. அடுத்தவர் பேசும்போது குறுக்கே பேசாதே. உன்னை சாராதவை பற்றி வாதிடாதே. பாவிகள் தீர்ப்பு வழங்கும் போது அவர்களோடு அமராதே. குழந்தாய், பல அலுவல்களில் ஈடுபடாதே. ஈடுபட்டால் குற்றப்பழி பெறாமல் போக மாட்டாய். செய்ய தொடங்கினாலும் முடிக்க மாட்டாய். தப்ப முயன்றாலும் முடியாது. சிலர் மிகவும் கடுமையாய் உழைக்கின்றனர், போராடுகின்றனர், விரைந்து செயல்புரிகின்றனர். எனினும் பின்தங்கியே இருக்கின்றனர். கடவுளையே நம்பு. வேறு சிலர் மந்தமானவர்கள், பிறர் உதவியால் வாழ்பவர்கள், உடல் வலிமை இல்லாதவர்கள், வறுமையில் உழல்பவர்கள். ஆண்டவர் அவர்களை கடைக்கண் நோக்குகின்றார். தாழ்நிலை நின்று அவர்களை உயர்த்தி விடுகிறார். அவர்களை தலைநிமிர செய்கிறார். அவர்களை காணும் பலர் வியப்பில் ஆழ்கின்றனர். நன்மை தீமை, வாழ்வு சாவு, வறுமை வளமை ஆகிய அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. ஞானம், அறிவாற்றல், திருச்சட்டம் பற்றிய அறிவு ஆகியவை ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. அன்பும் நற்செயல் செய்யும் பண்பும் அவரிடமிருந்தே உண்டாகின்றன. தவறும் இருளும் பாவிகளுக்காகவே உண்டாக்கப்பட்டன. தீவினைகளில் செருக்குருவோரிடம் தீமை செழித்து வளரும். இறைப்பற்றுள்ளோரிடம் ஆண்டவரின் கொடைகள் நிலைத்து நிற்கும். அவரது பரிவு என்றும் வெற்றியை கொணரும். சிலர் தளரா ஊக்கத்தினாலும் தன்னல மறுப்பினாலும் செல்வராகின்றனர். அவர்களுக்கு உரிய பரிசு அதுவே. நான் ஓய்வை கண்டடைந்தேன். நான் சேர்த்து வைத்த பொருள்களை இப்போது உண்பேன் என அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்வர். இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் என்பதையும் பிறரிடம் விட்டுவிட்டு இறக்க நேரிடும் என்பதையும் அவர்கள் அறியார்கள். நீ செய்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டிரு, அதில் ஈடுபாடு கொண்டிரு. உன் உழைப்பிலே முதுமை அடை. பாவிகளின் செயல்களை கண்டு வியப்பு அடையாதே. ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். உன் உழைப்பில் நிலைத்திரு. நொடி பொழுதில் ஏழையரை திடீரென்று செல்வராய் மாற்றுவது ஆண்டவரின் பார்வையில் எளிதானது. ஆண்டவரின் ஆசியை இறைப்பற்றுள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு. அவர் தம் ஆசியை விரைந்து தழைக்க செய்வார். எனக்கு தேவையானது என்ன இருக்கிறது? இனிமேல் வேறு என்ன நன்மைகள் எனக்கு கிடைக்கும் என சொல்லாதே. எனக்கு போதுமானது உள்ளது, இனி எனக்கு என்ன தீங்கு நேரக்கூடும் எனவும் கூறாதே. வளமாக வாழும்போது பட்ட துன்பங்கள் மறந்து போகின்றன. துன்பத்தில் உழலும்போது உய்த்த நன்மைகள் மறந்து போகின்றன. அவரவர் நடத்தைக்கு ஏற்ப இறுதி நாளில் மனிதருக்கு பரிசு அளிப்பது ஆண்டவருக்கு எளிதானது. சிறிது நேர துன்பம் முன்னர் துய்த்த இன்பத்தை மறக்க செய்கிறது. வாழ்வின் முடிவில் மனிதரின் செயல்கள் வெளிப்படுத்தப்படும். இறக்கும் முன் யாரையும் பேறு பெற்றவர் என போற்றாதே. பிள்ளைகள் வழியாகவே ஒருவரது தகைமை வெளிப்படும். தீயவரை நம்பாதே. எல்லா மனிதரையும் உன் வீட்டுக்கு அழைத்து வராதே. இரண்டகர் பல சூழ்ச்சிகள் செய்வர். இருமாப்பு படைத்தோர் பறவைகளை பொறிக்குள் சிக்க வைக்க பயன்படும் கௌதாரி போன்றோர்.
அவர்கள் உளவாளி போல் உன் வீழ்ச்சியை கவனித்து கொண்டிருப்பர். நன்மைகளை தீமைகளாக மாற்ற அவர்கள் பதுங்கி காத்திருப்பார்கள். புகழத்தக்க செயல்களில் குறை காண்பார்கள். ஒரேயொரு தீப்பொறி கரிமலையையே எரிக்கும். ஒரு பாவி பிறரை தாக்க பதுங்கி காத்திருப்பான். தீச்செயல் புரிவோர் குறித்து விழிப்பாயிரு. அவர்கள் தீங்கு விளைவிக்க சூழ்ச்சி செய்கிறார்கள். இதனால் உன் பெருமைக்கு என்றும் இழுக்கு ஏற்படுத்தலாம். அந்நியரை உன் வீட்டில் வரவேற்றால் அவர்கள் உனக்கு தொல்லைகளை தூண்டிவிடுவர். கடைசியில் உன் வீட்டாருக்கே உன்னை அந்நியன் ஆக்கிவிடுவர். சீராக் அதிகாரம் 12. நன்மை செய்யும் முறை. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய். உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். இறைப்பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். தீமையில் விடாபிடியாயிருப்போருக்கு நன்மை பெறவாது. தர்மம் செய்யாதோருக்கும் அவ்வாறே நிகழும். இறைப்பற்றுள்ளோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறைப்பற்றில்லாதோருக்கு கொடாதே. அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்திவை, அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டு அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக அவற்றை போல் 2 மடங்கு தீமை அடைவாய். உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார், இறைப்பற்றில்லாதோரை ஒருக்கிறார். நல்லாருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நல்ல தீய நண்பர்கள். இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது, துன்பத்தில் உன் பகைவனை கண்டுகொள்ள முடியும். ஒருவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும், அவரது தாழ்வு நண்பரையும் விலக செய்யும். ஒரு காலம் உன் பகைவரை நம்பாதே. அவர்களின் தீய குணம் செம்பில் பிடித்த களிம்பு போன்றது. அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டாலும் இச்சகம் பேசினாலும் அவர்களை குறித்து விழிப்பாயிருந்து உன்னையே காத்துக்கொள். கண்ணாடியை துடைப்போர் போன்று அவர்களிடம் நடந்து கொள். அது முழுதும் கரைப்படவில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். உன் எதிரிகளை உன் அருகில் நிற்க விடாதே. அவர்கள் உன்னை வீழ்த்தி உன் இடத்தை கைப்பற்றி கொள்ளலாம். உன் வலப்புறத்திலும் அவர்களை அமர்த்தாதே. உன் இருக்கையை பறிக்க தேடலாம். நான் சொன்னதெல்லாம் உண்மை என இறுதியில் உணர்வாய். என் சொற்கள் உன்னை உறுத்தி கொண்டே இருக்கும். பாம்பாட்டியை பாம்பு கடித்து விட்டால் யாரே அவருக்கு இறங்குவர்? காட்டு விலங்குகளின் அருகில் செல்வோர் மீதும் யாரே பரிவு காட்டுவர்? அவ்வாறே பாவிகளோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய பாவங்களிலும் ஈடுபாடு காட்டுவோர் மீது யாரே இரக்கம் காட்டுவர்? சிறிது நேரம் அவர்கள் உன்னுடன் உறவாடுவார்கள். நீ தடுமாற நேர்ந்தால் உன்னை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பகைவர் உதட்டில் தேனொழுக பேசுவர், உள்ளத்திலோ உனக்கு குழிப்பழி பறிக்க திட்டமிடுவர். உனக்கு முன் கண்ணீர் சிந்துவர். வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களது கொலைவெறி அடங்காது. உனக்கு துன்பம் நேர்ந்தால் அங்கே உனக்கு முன் அவர்களையே காண்பாய். உனக்கு உதவி செய்வது போல் உன் காலை இடறி விடுவர். அவர்கள் தங்களது முகப்பொழிவை மாற்றிக்கொண்டு எள்ளி நகையாடும்படி தலையாட்டுவர், கை கொட்டுவர், புரளிகளை பரப்புவர்.